நேதாஜி சுபாஷ் படையினுடைய வீரமிகு தளபதிகளே, எனது அன்பு சகோதரர் நேதாஜி சுபாஷ் நிறுவன தலைவர் பாசமிகு அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மகாராஜ் அவருடைய ஏற்பாட்டின்படி நடக்கின்ற இந்த தென்மண்டல மாநாட்டின் சிறப்பிக்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த நேதாஜி சுபாஷ் நிர்வாகிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலர், புரட்சி தமிழர், பச்சை தமிழர், வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியாருடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் நிறுவன தலைவர் என் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மகாராஜன் அவர்கள் எங்களது பொதுச் செயலரை சென்னையிலே இல்லத்திலே சந்தித்து மாநாட்டுக்கான அழைப்புதலை கொடுத்து அழைப்பு விடுத்தார். எங்களது பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் அரசியலில் பொதுத் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் பல்வேறு பணிகள் இருக்கின்றது. தம்பி KT ராஜேந்திர பாலாஜியையும் நெல்லை மாவட்டத்துடைய வீர தளபதியாக விளங்குகின்ற அருமை தம்பி மாவட்ட செயலர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா அவர்களையும் சங்கரங்களுடைய முன்னாள் அமைச்சர் அன்பு சௌரி ராஜலட்சுமி அவர்களையும் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய வழக்கறிஞர் மகாராஜருடைய அழைப்பிற்கிணங்க இந்த மாநாட்டிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கம், இது தேர்தல் காலம். யார் ஆட்சியை விட்டு செல்ல வேண்டும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மையப்படுத்திதான் ஓராண்டுகளாக அரசியலுடைய அத்தியாயத்தை நமது நேதாஜி சுபாஷ் நிர்வாகிகள் ஆரம்பித்து விட்டார்கள். சுமார் 4-5 மாதங்களாக மாநாடு திருநெல்வேலியில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே இங்கே சாத்தூர் ரும்பக்கோட்டை பகுதியிலே நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திலே இந்த மாநாடு எழுச்சிமிகு மாநாடை வழக்கறிஞர் மகாராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்து பொறுப்போடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு அற்புதமான எழுச்சிமிகு மாநாடு. இளைஞர்கள் இன்றைக்கு நேதாஜி சுபாஷ் என்று சொன்னாலே குமரி முதல் கும்படிப்பூண்டு வரை நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். எல்லா மாவட்டத்திற்கும் நான் அவரோடு சென்றிருக்கின்றேன். நான் எங்காவது தென்காசியில் இருந்தோ அல்லது சிவகாசியோ அல்லது காஞ்சிபுரமோ கும்பகோணமோ தஞ்சாவூரோ எங்கே போனாலும் அங்கே 10 இளைஞர்கள் வருவார்கள். நாங்கள் நேதாஜி சேனையை சேர்ந்தவர்கள், நேதாஜி சுபாஷ் சேனையை சேர்ந்தவர்கள், வக்கீல் மகாராஜாவுடைய தம்பிகள், மகாராஜாவுடைய நண்பர்கள் என்று சொல்லி என்னிடத்தில் அடையாளப்படுத்திக் கொண்டு செல்பி எடுத்து செல்வார்கள். நான் பார்த்து பெருமைப்பட்டு வக்கீலிடத்திலே சொல்லியிருக்கின்றேன். அமைப்பு பலமாக இருக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் உங்களுடைய அமைப்பு இருக்கிறது. நீங்கள் வேகமாக எல்லா மண்டலங்களிலும் மாநாடு நடத்தினால் ஒரு அரசியல் மிகப்பெரிய எழுச்சி இயக்கமாக நீங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை வலியுறுத்திக் கொண்டே இருப்பேன். தென் மாவட்டங்களில் தான் இந்த அமைப்பு இருக்கிறது நினைத்தால் வட மாவட்டங்களிலும் இந்த அமைப்பை அன்பு சகோதரர் வழக்கறிஞர் அவர் படித்திருக்கின்ற காரணத்தினால், வழக்கறிஞர் என்ற காரணத்தினால் இவர் அந்த அமைப்பை தமிழ்நாடு முழுக்க அமைத்திருக்கின்றார். சுமார் 10 ஆண்டு காலமாக அதிமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடியவர், அதிமுக வெற்றிக்காக பாடுபடக்கூடியவர், அதிமுக வெற்றிக்காக உழைக்கக்கூடியவர் நேதாஜி சுபாஷ் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மகாராஜ் அவர்கள். அவர் நடத்துகின்ற இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் அனைத்து அதிமுக சார்பாக நானும் தம்பி குட்டியப்பா அவர்களும் சகோதரி முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இங்கு பல கட்சியினுடைய பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வழக்கறிஞர்களுடைய அதிமுக வழக்கறிஞர்களுடைய மாநில துணை செயலர், தூத்துக்குடி அரசியலிலே அற்புதமான ஒரு சகோதரர், தூத்துக்குடி வழக்கறிஞர் அவர் விரைவு அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு சேர்ந்து கலந்து கொண்டு அதிமுக கூட்டணி கட்சிக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நிகழ்வாக அவரும் கலந்து கொண்டிருக்கிறார்.
அவரையும் அவரோடு கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களையும் மருது தேசிய கழகத்துடைய தலைவர் எனது அருமை அண்ணன் மருதுபாண்டி அவர்களையும் புரட்சி பாரத கட்சியினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்சன் அவர்கள் மற்றும் நிகழ்ச்சியை பங்கு வரக்கூடிய மாரி செல்வம் அவர்கள், டாக்டர் கண்ணன் அவர்கள், வெம்பக்கோட்டை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சகோதரர் கோவிந்தன் அவர்கள் மற்றும் நிகழ்ச்சியிலே பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர்களையும் நான் மாவட்டத்தினுடைய அமைச்சராக பணியாற்றியவன், விருதுநகர் மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றியவன், இப்போ மேற்கு மாவட்ட கழக செயலாளராக கழகத்துடைய அமைப்பு செயலாளராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்கள் அண்ணன் தலைவர் எடப்பாடியார் சார்பாகவும் இந்த மாநாட்டுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்ன? பொதுத் தேர்தல் வருகிறது, சட்டமன்ற பொதுத் தேர்தல். இந்த தேர்தலிலே திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அண்ணா திமுகவை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு சிப்பாயாக இருந்து களம்பாடியாற்றக்கூடியவர்கள் நேதாஜி சுபாஷனை சேர்ந்தவர்கள். இடைத்தேர்தல் வந்தாலும் அந்த இடைத்தேர்தலில் கூட நம்முடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மகாராஜ் அவர்கள் அங்கே பணி செய்வார். ஒரு 200 இளைஞர்களை அழைத்து வந்து அங்கே பணியிலே கலந்து கொண்டு எடப்பாடியாருக்கு ஆதரவாகவும் அண்ணா திமுகவுக்கு ஆதரவாகவும் ரெட்டலைக்கு ஆதரவாகவும் ஒவ்வொரு இடைத்தேர்தலிலும் பணியாற்றிய அனுபவம் உண்டு. நாடாளுமன்ற தேர்தலிலும் பணியாற்றியிருக்கின்றார், சட்டமன்ற தேர்தலிலும் பணியாற்றியிருக்கின்றார், இப்போதும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அண்ணா திமுகவுடைய ஆதரவு பெற்ற வழக்கறிஞர் மகாராஜாவுக்கு அண்ணா திமுக கழகம் எடப்பாடி தம்பிகள் என்றைக்கும் ஆதரவு கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு எங்கள் மீது பற்று கொண்டவர், நாங்களும் அவர் மீது பற்று கொண்டவர். சொன்னார், நான் மகளிர் மாநாடு நடத்தப் போகிறேன் அப்படி என்று என்னிடத்தில் ஒரு நாள் சொன்னார். மகளிர் மாநாடு என்று தனியாக நடத்த வேண்டாம், மாநாடு என்று நடத்த சொன்னேன். இன்றைக்கு மகளிரும் தனியாக அதிக பேர் வந்திருக்கின்றீர்கள், சகோதரிகளும் இளைஞர்களும் வந்திருக்கின்றீர்கள். அன்பு சகோதரர் மகாராஜ் அவர்கள் எதை எடுத்தாலும் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போடக்கூடியவர். எங்கேயாவது ஒரு அத்துமீறல் அல்லது எங்கேயாவது ஒரு பிரச்சனை சமூகத்திற்கு கேடு விளைக்கின்ற பிரச்சனை ஏற்பட்டால் அதை தட்டி கேட்கின்ற முதல் ஆளாக வழக்கறிஞர் மகாராஜ் அவர்கள் வருவார்கள். அப்படிப்பட்டவர் நடத்துகின்ற ஒரு மாநாடு மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் நடத்துவதை போல அற்புதமாக 2 புறமும் நிர்வாகிகளை அமர வைத்து ஊரே ஒரு கார் வரக்கூடிய அளவுக்கு வழிவிட்டு நடந்து வரக்கூடிய அளவுக்கு கார் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாதை அமைத்து ஒரு மாநாடு திறனை அமைத்திருக்கிறார் சொன்னால், ஒரு மாநாடு நடத்தக்கூடிய தகுதியும் திறமையும் நேதாஜி சுபாஷனுக்கு இருக்கிறது என்பதை நிறுத்தியிருக்கின்றார், நிலைநிறுத்தியிருக்கின்றார், அதை நிரூபித்திருக்கின்றார். அப்படிப்பட்டவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி வந்திருக்கின்ற இளைஞர் பெருமக்கள், தாய்மார்கள், இந்த வருகின்ற பொது தேர்தலில் விருதுநகர் மாவட்டம், நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அங்கெல்லாம் சென்று நீங்கள் எடப்பாடியுடைய தலைமையில் உள்ள என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்காக பாடுபடுங்கள், போராடுங்கள். இந்த தேர்தல் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல். பொய்யை சொல்லி உண்மையை மறைத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் வர வேண்டும். அதற்கு நேதாஜி சுபாஷனையும் அணிலை போல நீங்கள் இயக்க வெற்றிக்காக, அண்ணா திமுக வெற்றிக்காக, எடப்பாடியாரை கோட்டையில் அமர வைப்பதற்காக, கோட்டை கொத்தளத்தில் அண்ணா திமுக தலைவர் எடப்பாடியார் தேசிய கொடி ஏற்றுவதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். உங்கள் உழைப்பு எங்களுக்கு தேவை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்ற உறுதியை சொல்லி வந்திருப்பவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அன்பு சகோதரர் மகாராஜா அவர்களுக்கும் நேதாஜி சுபாஷனுக்கும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறுதியாக தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள். வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் கேடிஆர் அவர்களுக்கு நேதாஜி சுபாஷின் சார்பாக மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
என்ன வருது? சொல்லு. அடுத்தபடியாக பங்கத்து சிங்கம் நேதாஜியின் கொள்கைகளை முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜலட்சுமி அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர சார்பாக சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் உட்காருங்க. தலைவர் உரை முடிஞ்சோன்னா எல்லாம் கிளம்பலாம். அப்படியே உட்காருங்க. நமது தலைவர் சிறிது நேரம் பேசி முடிந்தவுடன் கிளம்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேதாஜி சுபாஷ் அணி நிறுவன தலைவர் அருமை அண்ணன் டாக்டர் மகாராஜன் அவர்கள் அருமை அண்ணன் குட்டியப்பா அவர்களுக்கு டாக்டர் மகாராஜன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசை வழங்கி கௌரவிப்பார்கள். கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காருங்க. 5 நிமிடம் அமைதியாக அமருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தாய்மார்கள் அனைவரும் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. இனிமேதான் நேதாஜி சுபாஷ் தலைவர் உரையாற்ற போகிறார். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்துருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அறிவிப்பு, நலத்திட்டங்கள் ஏராளமாக அறிவிக்க உள்ளார். ஆகையால் அங்கங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களும் பெண்களும் அமருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாக்குச்சீட்டு என்னும் பேராயுதம் வாக்குச்சீட்டு என்னும் பேராயுதம் மாநாட்டை நேதாஜி சுபாஷ் இருந்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். கத்தியை வீட்டிலே பூட்டி வைப்போம், பேனாவை சட்டையிலே மாட்டி வைப்போம். கத்தியை வீட்டிலே பூட்டி வைப்போம், பேனாவை சட்டையிலே மாட்டி வைப்போம் என்ற கொள்கை கொண்ட கூட்டம் நமது கூட்டம். இப்ப ஏன் வாக்குச்சீட்டு என்னும் பேராயுத மாநாடை நடத்த வேண்டிய நிர்பந்தம் என்ன ஏற்பட்டது? தேர்தல் வருகிறது, அதனால் வாக்குச்சீட்டு என்னும் பேராயுதத்தை பயன்படுத்த வேண்டுமா என்று பார்த்தால், போன வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி பட்டி தொட்டி என்னும் இழித்த ஒரு பாடல் இருந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பாடல் எழுதியவரை இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே குளவரியோடு தேடிட்டு இருக்கான். அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. விடியலுக்குள்ள ஒரட்டா கடையில் இருக்க வடியில் கூட அவரால் தர முடியாது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாட்டை எழுதினவன உள்ள போய் தேடிட்டு இருக்கான் குலவெறியோட, யாராதுன்ட்டு. ஏனென்றால் விடியல் நடந்திருக்கிறது. ஸ்டாலின் அரசாங்கத்திலே எம்எல்ஏக்கள் வீட்டிலே விடியல் நடந்திருக்கிறது. ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் வீட்டில் விடியல் நடந்திருக்கிறது. ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய கனிம வளத்துறை அதிகாரிகள் வீட்டிலே விடியல் நடந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு யாரெல்லாம் ஜால்ரா அடித்து பொய் வழக்கு போடுகிறார்களோ அவர்கள் வீட்டிலெல்லாம் விடியல் நடந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே விடியலை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்த அரசியல்வாதிகள் வீட்டிலும், அதிமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பெருமக்கள் வீட்டிலும், நேதாஜி சுபாஷ் நெஞ்சிலும் கொண்ட போராளிகளின் வீட்டிலும், பொதுமக்களின் வீட்டிலும் விடியல் நடந்திருக்கிறதா? ஆக எங்கே விடியல் என்று கேட்பவர்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன்.
ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான் நாட்டில். அந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ல போற வர்றவங்ககிட்டலாம் வழிமறித்து ஒரு பொருளை கூட விடாம புடிக்கிட்டு போயிடுவான். ஒரு சின்ன பொருள் கூட வச்சிருக்க கூட புடிக்கிட்டு போயிடுவான். அவன் வந்து சாக கிடக்குறான், ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கு, உயிர் இழுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு மனநிலை, நம்ம சாகும் போது ஊரே நம்மளை கெட்டவன்றான், கொள்ளைக்காரன்றான், மோசடிக்காரன்றான், ஊழல் பெருச்சாலின்றான், கட்டுமரன்றான். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அந்த கொள்ளைக்காரன் என்ன பண்றான்னா, மகனை கூப்பிடுறேன், தம்பி நான் வந்து ஊரே வந்து கெட்ட பேர் எடுத்துட்டேன், நான் வந்து நல்ல பேர் எடுக்கணும், அப்படி ஏதாவது ஒண்ணு நீ செய்யணும் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனானா. அப்பா வந்து செயின் மோதிரம் வாட்சி எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டுருவாரு. மகன் என்ன பண்ணிட்டாரா, வேட்டி சட்டை உள்ளாடைகளை முத கொண்டு கழட்ட ஆரம்பிச்சிட்டாராம் வரி என்ற பேரில. அப்போ மக்கள்லாம் சொன்னாங்களாம், ஆஹா இதுக்கு இவங்க அப்பனே இவ்வளவு பரவாயில்லையாவே நல்லவன் அப்படின்னாங்களாம். அந்த அப்பன் யார் என்றும் தெரியும், மகன் யார் என்றும் தெரியும். அந்த அப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியும், அது கட்டுமரம் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மகன் சின்ன கட்டுமரம் என்று அதையும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆக இன்னைக்கு வரி என்ற பெயரில் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. 5000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். எல்லோரும் திமுக ஆட்சிக்கு தான் ஓட்டு போடுவார்கள். 5000 கொடுத்துட்டாங்களாம், எல்லாரும் திமுக ஆட்சிக்கு ஓட்டு போடுவாங்களாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சிறிலூத்தூர் பஸ்ல வந்து 75 ரூபாய் மதுரைக்கு இருந்த கட்டணம் 100 ரூபாய் ஆகி இருக்கிறது. உடனே ஒரு மறுப்பு தெரிவிக்காங்க, இல்ல கட்டணத்தை நாங்க உயர்த்தல, வாயில தான் உயர்த்தல, சீட்டு அந்த டிக்கெட் சொல்லுங்களவா அதுதான் அவங்க சொல்றாங்க. பில்லே சாட்சி, விடிய ஆட்சி பில்லே சாட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு திட்டங்களுக்கு டாஸ்மாக்ல இருந்து வருடத்திற்கு வந்து 6000 கோடி லாபம், பத்திரப்பதிவுல வருடத்திற்கு 20000 கோடி லாபம், கனிம வளத்துறையில வருடத்திற்கு 30000 கோடி லாபம், இப்படி லாபம் வரிகள் மூலமாக 60000 கோடி, இப்படி நம்ம கூட்டிக்கிட்டே போலாம். 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய தமிழகத்தில எடப்பாடி ஆட்சி காலத்துல இருந்த கடன் தொகை இன்னைக்கு இருந்த கடன் தொகை பாருங்க, 10 லட்சம் கோடி ரூபாய். ஒவ்வொரு தமிழனின் மீதும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கடன் இருக்கு. 10 லட்சம் ரூபாய், சாரி 10 லட்சம் ரூபாய், 10,000 ரூபாய் கடன் இருக்கு கிட்டத்தட்ட. அப்ப இந்த தமிழக மக்களை கடன்காரனாக ஆக்கியதுதான் இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம். இன்னைக்கு ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க கனிம வளத்துறை கொள்ளையர்களுக்கு. இந்த கனிம வளத்துறை கொள்ளையர்கள் இவங்க எப்படின்னா, ஆட்சிக்கு வந்தோடனே இனிமேல் நம்ம வந்து நம்ம திருட முடியாது, திருடினா மக்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் வச்சிருக்காங்க, ஃபேஸ்புக் வச்சிருப்பாங்க, சமூக வலைத்தளங்களுடைய மொபைல் போன் எல்லாரும் வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றாங்கன்னா, நூதனமா கொள்ளையடிக்கணும், கனிம வளங்களை சுரண்டுங்க, அது யாரும் கேட்க முடியாது. அதிகாரிகளும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. துணையாக இருக்க முடியாத அதிகாரிகளை நாங்க எங்க மாத்தணுமோ மாத்துறோம் சொல்லிட்டு கனிம வளங்களை சுரண்டதுக்கு ஒரு ஆர்டர் போறேன். ஸ்டாலின் அரசாங்கம் வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட புதிய கல்குவாரிகளை திறக்கிறாங்க. கல்குவாரிகளை திறந்தாங்கன்னா அந்த கல்குவாரிகளை கடல் நீர் மட்டத்திலிருந்து 10 அடிக்கு மேலதான் அள்ளணும். இவங்க கடல் மட்டம் வந்து 60 அடி இருக்கு அப்படின்னா இவங்க அல்றது பாத்தீங்கன்னா 300 அடி 400 அடி. அப்ப அந்த ஏரியால வந்து தண்ணி பஞ்சம் வருமா வராதா, தண்ணியில உப்பு கலக்கமா கலக்காதா, அதிக வெடிபொருள் பயன்படுத்துவதனால விசைத்தன்மை வருமா வராதா. இப்ப கனிமத்தெல்லாம் அள்ளியாச்சு. கனிமத்தை அள்ளிட்டு ஒரு ஷேரை வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுத்து எலெக்ஷனை சந்திக்க சொல்றாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இப்ப இந்த கனிம வளத்தை அல்லவனுக்கு எப்படி பார்த்தாலும் 2026 வந்து எடப்பாடியார் ஆட்சி, அதற்கு நேதாஜி சுபாஷனை சாட்சி, அதை மறந்துடக்கூடாது. அப்ப கனிம வளம் அல்லவனே எடப்பாடியார் வந்துட்டாரு, விவசாயிகளின் நண்பன், விளாசுவார் சாட்டை எடுத்து, கனிம வள கொள்ளையர்களை எல்லாம் சாட்டை எடுத்து அடித்து நொறுக்குவார். இப்ப என்ன பண்ற, அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனை காப்பாற்றணுமே ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம், சமாதான திட்டம். இந்த திட்டத்தில் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கனிம வள கொள்ளையில வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி என்ன ஃபைன் போட்டான்னா, இல்லீகலா 100 ரூபாய்க்குன்னா 1500 ரூபாய் ஃபைன் கட்டணும், 15 மடங்கு. இப்ப ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றான். நீ இல்லீகலா வந்து 100 ரூபாய்க்கு அள்ளனா 100 ரூபாய் ஃபைன் கட்டிக்க. அவன் 100 ரூபாய்க்கு அல்றதே 10,000 ரூபாய்க்கு விற்பான்.
அப்ப 200 சந்தோஷமா இல்லீகளா அல்லு அப்படின்ற ஒரு மறைமுக ஒரு பொருள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி பாருங்க. அப்ப இத்தகைய மோசடி செய்து அத்தனை இடங்களையும் குவாரியா தோண்டி விட்டுட்டான். தண்ணீர் பஞ்சம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எடப்பாடியார் குடிமராமத்து பணி அப்படின்னு ஒரு பணியை செஞ்சார். கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அந்த குடிமராமத்து பணி சரியாக செயல்பட்டதால் தான் இன்று வரை அத்தனை பேர் ஓரளவுக்கு குடிநீர் இருக்கிறது, நல்ல தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறோம். அதை வீணாக்குவது போல இவங்கெல்லாம் குவாரியை தோண்டிட்டு இப்ப தண்ணி பஞ்சம் எப்படி போச்சு அப்படின்னா, அன்னைக்கு 300 அடியில கிடைச்ச தண்ணி இன்னைக்கு 900 அடியில கிடைக்குது. இன்னும் ஒரு முறை ஸ்டாலின் ஆட்சி வந்தால் 900 அடியில் கிடைக்கும் தண்ணீர் 9000 அடியில் கிடைக்கும். அதை ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் மட்டும்தான் குடிக்கவும் அதே ஒரு குளிக்கவும் முடியுமே தவிர பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. தண்ணீர் வியாபார பொருளாகிவிடும். பொதுமக்களை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த வெம்பக்கோட்டையிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது கிட்டத்தட்ட 5 லட்சம் லிட்டரை உறிஞ்சி எடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டரு, ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் லிட்டர் வெம்பக்கோட்டை முழுவதும், வெம்பக்கோட்டையில் இருக்கக்கூடிய 1 லட்சம் மக்கள் குடிக்க வேண்டிய தண்ணீர் ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் உறிஞ்சி எடுத்தது சுப்ரீம் கோர்ட்டோட அட்டைபிள். அன்னைக்கு 8 வழக்குகளை வாங்கி நேதாஜி சுபாஷனுடைய நெஞ்சளவுக்க போர்வாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தி தாய்மார்கள் உள்ளிட்டோர் பட்டினி கிடந்து இந்த அட்டமில்லை 600 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட மூடணும். என்னென்னமோ சொன்னாங்க. மகாராஜா காசு வாங்கிட்டாரு, மாரீஸ்வரன் காசு வாங்கிட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களிடம் கையேந்தி பிழைக்கும் நிலையில் நாங்கள் இல்லை. இது சேடை புலிகள் கூட்டம். எவரிடமும் கிஞ்சித்து போக மாட்டோம். ஒரு டொனேஷனை கூட ரொம்ப டீசெண்டா தான் நான் கேட்போம், பார்த்து செய்யுங்க அப்படிப்போம். அதுதான் எங்களுடைய அதிகபட்ச வேண்டுகோளாக இருக்கும். அதே போல அன்னைக்கு வெம்பக்கோட்டையில தண்ணி 1000 அடியில் இருந்தது. இன்னைக்கு பழையபடி 100 அடியில கிடைக்குது. அன்னைக்கு டிடிஎஸ் 3000 அடியில் இருந்தது வெம்பக்கோட்டையில. இன்னைக்கு 600 டிடிஎஸ் வந்திருக்கு. இது என்ன டிடிஎஸ் கேட்பீங்க? 600 டிடிஎஸ் இருந்தா அந்த தண்ணியை குடிக்கலாம். 1000 டிடிஎஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை குளிக்கலாம், ஆடு மாடுகளுக்கு உபயோகப்படுத்தலாம். ஆனால் அன்னைக்கு இந்த அட்டமில் இருக்கும்போது 3000 டிடிஎஸ் இருந்தது. அது குடிப்பதற்கோ குளிப்பதற்கோ உபயோகப்படுத்துவதற்கோ இயலாத ஒரு தண்ணீர். அதை செய்யக்கூடாது. செஞ்சா தோல் வியாதி வரும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த கம்பெனியை மூடியது இந்த நேதாஜி சுபாஷ் தான், நாசகார கம்பெனி. இன்னைக்கு வெம்பக்கோட்டையில நல்ல தண்ணீர் கிடைக்கிறது என்றால் அதற்கு நேதாஜி சுபாஷ் முக்கியமான ஒரு காரணம். எத்தனையோ வம்பு வழக்குகளில் காவல்துறையினர் பொய் வழக்கு போடப்பட்ட அத்தனை சகோதரர்களை காப்பாற்றி இருக்கிறது நேதாஜி சுபாஷ். இன்னைக்கு வெம்பக்கோட்டை அணையில தண்ணீர் கிடைப்பது என்றால் அதற்கு நேதாஜி சுபாஷ் தான் காரணம். ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்த பிறகு ஒவ்வொரு ஏரியாலையும் பாருங்க, நிலத்தடி நீர் குறைந்திருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே பெயரளவில் தான் இருக்கும். இன்னைக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது என்றால் எங்களுடைய அண்ணன் கேடிஆர் அவர்களுடைய முயற்சி. நடக்க முடியுமா? தமிழகம் முழுவதும் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள்? 11 மருத்துவக் கல்லூரிகள் என்று நினைக்கிறேன். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த ஒரே ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீட் தேர்வை கொண்டு வருகிறார். உடனே ஒருத்தன் செங்கலை தூக்கிட்டு வந்துட்டான். இங்க பாருங்க, செங்கல் நேட்டு இந்த எய்ம்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, அன்னைக்கு நாங்கள் வந்த உடனே ஒரே கையெழுத்துல நீட்டை க்ளோஸ் பண்ணுவேன்றான். அடே, பார்லிமெண்ட் கூடி சட்டம் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல அதை அங்கீகரிச்சு, ஜனாதிபதி அங்கீகரிச்சு, அது அமலுக்கு வந்த ஒரு சட்டம்டா. அதை எப்படி நீங்க ஒரே கையெழுத்துல, நீ யாரா? ஜனாதிபதியா? பார்லிமெண்டா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா? கையெழுத்து போட்டு மக்களை ஏமாத்துவது எப்படி பாருங்க. ஒரே கையெழுத்துல நான் அதை ரத்து பண்ணிடுவேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு குண்டூசி தங்கத்தை கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்ட்ட கொடுத்து, இந்த தங்கத்தை, அந்த குண்டூசி தான் இருக்கு, இதை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னாங்களாம். நான் செய்யறேன் பாருங்க, நான் அடிச்சு நிற்கிறேன். டெல்லி வரைக்கும் ஒரு பெரிய பட்டை, இந்த பிளெக்ஸ் 10 அடி அளவுக்கு டெல்லி ஒரு குண்டூசி தங்கத்தை அவ்வளவு பெரிய கெட்டிக்காரர் செதுக்கி விட்டார். உடனே ஸ்டாலினை கூப்பிட்டாங்களா, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இப்ப பாருங்க மேட் இன் டிஎம்கே எழுதிட்டு விட்டாரா. அதை செஞ்சது டிஎம்கே காரன்ட்டு. யாராவது திட்டத்தை கொண்டு வருவார்கள், அதுல பேரை போட்டு இந்த குழந்தைக்கு நான் தான் தகப்பன். என்னடா அக்கிரமமா இருக்கு. நீங்க தகப்பனா நீ பிள்ளை பெற்றுக்க. அதை விட்டுட்டு எங்கள் எடப்பாடியார் எங்களை பிள்ளைகளாக மதித்து, மக்களை ஒரு குடிமக்களாக மதித்து நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்ததெல்லாம் நாங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். பொய் சொல்றிய, நாக்கு கூசாதா? அம்மா உணவகம், ஏழை எளிய ஒரு வயிற்றிலே பால் வார்த்த ஒரு திட்டம். இன்னைக்கெல்லாம்
ஒரு 5 ரூபா இருந்தா போதும், எனக்கு இன்னைக்கு வயிறு நிறைஞ்சிருன்னு போன திட்டத்தை எல்லாம் கிட்டத்தட்ட 3 விழா நடத்தி கொண்டு வந்து விட்டீர்களே, நல்லா இருப்பீங்களா? அதே போல ஒவ்வொரு திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தையும் பாருங்க. நீட்ல வந்து எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க, புத்திசாலித்தனமா ஒரு திட்டத்தை கொண்டு 7.5% இடஒதுக்கீடு. யாருக்கு? ஏழை எளிய மாணவர்கள் நீட்ல போய் சேர்ந்து படிக்க வேண்டும் என்றால் 1 லட்சம் 2 லட்சம் கட்டணம் கேட்கிறான். அப்படி படிக்க வேண்டாம். அரசு பள்ளிகளில் படிச்சவனுக்கு 7.5% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை கொடுத்து இன்றெல்லாம் ஏழை எளியவர்கள் மருத்துவத்திற்கும் இன்ஜினியரிங்கும் எளிதாக செல்கிறார்கள் என்றால் அது எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை யாராலும் மறுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சமாதான திட்டம் கனிம வள கொள்ளையர்களுக்கு. ஏன்னா எடப்பாடியார் வந்து கண்டுபிடிச்சிருவாரு, குவாரிகளை சர்வே பண்ணிடுவாரு. சர்வே பண்ணா திமுக பினாமிலாம் மாட்டிக்கிடுவான்ட்டு சமாதான திட்டம். உங்களால் ஏழை எளியவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்ய முடிகிறதா? நகை கடனை ரத்து செய்ய முடிகிறதா? நீங்க என்ன சொன்னீங்க? மகளிர் குழு லோனை ரத்து செய்ய முடிகிறதா? எத்தனை பேர் கந்து வட்டி கொடுத்துட்டு இருக்க? அவனை உங்களால கட்டுப்படுத்துகிறதா? அம்மா அவர்கள் இருக்கும்போது இயற்றியதான் கந்து வட்டி சட்டம். அம்மா அவர்கள் இருக்கும்போது இயற்றியதான் லாட்டரி தடை சட்டம். அம்மா அவர்கள் இருக்கும் போதுதான் ஆடு மாடுகளுக்கு எதிராக பலி கொடுப்பது கூட தடுக்கின்ற ஒரு சட்டம். அப்படிப்பட்ட ஒரு மனிதநேய பண்பாளர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? சமாதான திட்டம். உங்களை களவாணி பயில காப்பாற்றுறதுக்கு ஒரு திட்டம், அதுக்கு பேர் சமாதான திட்டம். அப்படித்தானே கொண்டு வர்றீங்க? தெளிவாக சொல்லி கிழிக்கிறோம். இந்த எலெக்ஷனிலே உங்களை எல்லா இடங்களிலுமே துடைத்து எறிவோம். அப்படி துடைத்து எறியாவிட்டால் இங்கே இயக்கத்தை நாங்கள் தொடர மாட்டோம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு இந்த மாநாடு நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது பக்குன்னு இருந்தது. ஏன் அப்படின்னா நேதாஜி சுபாஷனில நெஞ்சிலும் இருக்கின்ற அளவிற்கு எந்த போராளிகளும் வசதி படைத்தவர்கள் அல்ல. நேதாஜி சுபாஷனினுடைய தலைவர் ஒரு பெரிய பணக்காரன், ஓட்டாண்டியினுடைய மகன். எப்படி இதை நடத்த போகிறோம் என்று நினைத்தோம். அப்பொழுதெல்லாம் எங்களை தட்டி கொடுப்பாரு எங்க லண்டன் கேடிஆர் அவர்கள். கேடிஆர் போய் நான் கேட்கணும், அவர் சொன்னது ஒண்ணுதான், விடுங்க தலைவர் என்ன சொல்லுவாரு. அவரை போன்ற தலைவரை யாரும் பார்த்தது கிடையாது, ஆனால் அவர் இல்லை தலைவர் என்று சொல்லுவார். சொல்லிவிட்டு சொல்லுவார், பார்த்துக்கிடுவோம் நடத்துங்க தலைவர், அண்ணன் இருக்கல அப்படின்பாரு. அந்த ஒரே ஒரு பூஸ்ட் தான் இன்னைக்கு இந்த இடத்துல இவங்களுடைய மாநாடு. எந்த சமுதாய அமைப்பு இதுவரை இப்படி ஒரு மாநாடை நடத்தியது கிடையாது. சும்மா ஒரு 100 பேரை காட்டிட்டு ஏஐல போட்டு 5000 பேர் 2000 பேர்னு காட்டுவான். ஆனால் ஒரு இடத்தில் ஒரு 10,000 பேரை 2 மணியிலிருந்து 8 மணி வரை திரட்டி அமர வைக்கிறது முடியுது என்றால் அது நேதாஜி சுபாஷ் தான் நடத்த முடியும். இந்த மாநாட்டில் வந்து நம்ம நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணன் இளமாறன் அவர்கள், அண்ணன் சேசா செல்வம் அவர்கள், அன்பு சகோதரி ராஜலட்சுமி அவர்கள் நாங்கள் மாநாடுக்கு என்று போய் பத்திரிகை கொடுத்த போது சொல்லிவிட்டார்கள், அண்ணன் என்னுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். இந்த உதவியை பொறுத்தளவு இது காலத்தினால் செய்த உதவி. இது காலத்தினால் செய்த உதவி. காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மானப்பெரிது. எது வந்தாலும் சரிதான். இந்த உதவிக்காக எங்களுடைய உயிரை கூட கொடுப்போம். இந்த மாநாடு நடத்தும் போதுதான் யார் நண்பன் யார் துரோகி என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. இங்க இருக்கக்கூடிய மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய ரத்தம் சிந்தி உழைத்த பொருளுதவி எல்லாம் எங்களுக்கு கொடுத்து இந்த மாநாடை நடத்துங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று என்றால் அவர்கள் எந்த இடத்தில் நின்றாலும் சரி அந்த இடத்தில் அவர்களை வெற்றி பெற வைப்பது நேதாஜி சுபாஷ் போராளியின் ஒவ்வொருடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அவ்வளவு உதவி. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறேன்னே தெரியல. அதுக்குத்தான் நம்ம கையில கொடுத்திருக்கிற ஒரு விரல் புரட்சி, ஒரே ஒரு விரல் புரட்சி வாக்குச்சீட்டு என்னும் பேராயுதம். அந்த ஆயுதத்தை நமக்கு ஆதரவாளர்களுக்காக, நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்காக, நமது அண்ணன் கேடிஆர் அவர்களுக்காக, அன்பு சகோதரி ராஜலட்சுமி அவர்களுக்காக, அன்பு அண்ணன் குட்டியப்பா அவர்களுக்காக பயன்படுத்தியே தீர்வோம். அந்த ஆயுதம் வஜ்ராயுதமாக மாறும். அந்த ஆயுதம் வெற்றி ஆயுதமாக மாறும். அப்படி வெற்றி ஆயுதமாக மாறும் போது அடுத்த மாதம் இத்தனை பேரையும் நாம் மேடையிலே கூப்பிட்டு கௌரவிக்க போகிறோம். அண்ணன் அவர்கள் அமைச்சராக இருப்பார்கள், அன்பு சகோதரி அவர்கள் அமைச்சராக இருப்பார்கள், என் அன்பு அண்ணன் குட்டியப்பா அவர்கள் அமைச்சராக இருப்பார்கள். 3 அமைச்சர்களை நாம் உருவாக்குவதற்கு சபதம் எடுத்துக்கொண்டு வாக்குச்சீட்டு என்னும் பேராயுத மாநாட்டுக்கு வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி தந்திருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய அண்ணன் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்தில் குறைவதில்லை. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் என் தலைவன் சொன்னது போல சீற்றம் குறைவதில்லை என்று கூறி என் கால் எப்படி இருந்தால் என்ன, என்னுடைய பொறுப்பை பாருங்க, வேலையை பாருங்க என்று தட்டி தூக்கி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் மாரிசோரன் அவர்களுக்கும்
எங்கள் அன்புக்குரிய தளபதி செல்வகுமார் அவர்களுக்கும், அன்பு தம்பிகள் என்னுடைய தம்பி பசுங்கிலி அவர்களுக்கும், என்னுடைய அத்தனை தம்பிமார்களுக்கும், எங்களுடைய தென்மண்டலம் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் பசுமன் அவர்களுக்கும், அத்தனை சகோதரருக்கும் வேண்டிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்த அன்பு தம்பி பால்துறை, அன்பு தம்பி சிவன் பாண்டியன், அண்ணன் ரவி, அண்ணன் சுகுணா கணேசன், அன்பு தம்பிகள் 18 பெட்டி காளிராஜ், பசுமன், அன்பு தம்பி மதன், அன்பு தம்பி தினேஷ், அன்பு தம்பி சந்தனகுமார், அன்பு தம்பி தங்கமாரி, எனது உயிரின் மேலான அண்ணன் சுமன் தேவர், மற்றும் என்னுடைய சேஷா சிவன் அண்ணன், அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விருதுநகர் மாவட்டத்தினுடைய அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.